Welcome to Vetty Boss. Hi, Priya. ஹாய். ஸோ ஃபைனலி ஏதோ ஒரு டாஸ்க் எப்படியானா உருப்படியா பண்ணிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில இப்படி ஒரு ராஜ்யம் டாஸ்க்கை கொண்டு இன்னைக்கு நிறைய நான் சோசியல் மீடியால பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க டாஸ்க ஒழுங்கா பண்ணல, அதனால பிக் பாஸ் ஆகிய நானே இறங்கி உங்க கூட டாஸ்க்ல மிங்கிள் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதை தான் நான் பார்க்க முடிஞ்சது. பட் அது 1 hour எபிசோட்ல வரல. இருந்தாலும் அவங்க என்னதான் அந்த 1 hour எபிசோட்ல பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது தெரியல, சொல்வதற்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பண்றோன்னே ஃபர்ஸ்ட் தெரியாம பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் சண்டை ஆஸ் யூஷுவல், அது ஃபுட்டுல தான் நிறைய சண்டை வந்தது. அண்ட் திவாகர் பயங்கரமா பழிகள்லாம் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. அது கேமரா ஆங்கிள் இப்படி இப்படி திருப்பி அவரை பிராங்க் பண்ணதெல்லாம் இன்னைக்கு நடந்துச்சு. சோ சொல்லுங்க, இந்த ராஜ்யம் டாஸ்க் உங்களுக்கு எப்படி இருக்கு, ஹவு இன்ட்ரெஸ்டிங் தே ஆர் அப்படின்றத சொல்லுங்க. நம்ம நேத்து ரிவ்யூ வீடியோலயே போட்டிருந்தோம், இது ராஜ்யம் இல்ல பூஜ்யம் அப்படின்னு சொல்லி. அதுதான் ஆக்சுவலா. ஸோ இப்போ அந்த பழைய அந்த சண்டைக்கு அப்புறம் வருவோம். பட் இப்போ இதுல என்ன பிரச்சனை, பிக் பாஸ் இன்டர்ஃபியர் ஆனது, அந்த மேட்டரை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றேன். நான் 24/7 ஒரு 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 1-2 hours பார்த்துருப்பேன் நான் ஆக்சுவலா. அதுலதான் நீங்க சொன்ன அந்த இடங்கள்லாம் வந்துச்சு. ஓகே, ஸோ என்னன்னா, இவங்க யாருமே கேரக்டர்ல இருக்கிறது கிடையாது. திடீர்னு பேசிட்டு போது நம்ம நேற்று எபிசோட்ல சொன்ன மாதிரி திடீர்னு கேரக்டர் விட்டு வெளியே ஏய் அவனை வர சொல்றா, நீ போடா மச்சான், சொல்றதை கேள்றா, இப்படி பேசுறது. அப்புறம் திடீர்னு இந்த தூய தமிழுக்கு போயிடுறது, தூய தமிழே பேசாம நார்மல் தமிழ் பேசுறது, கேரக்டர் விட்டு வெளியே போயிடுறது. இந்த 2 பிரச்சனையை விட்டு லாங்குவேஜும் சரி கரெக்டா பேசுறானுங்க, கேரக்டர்லயும் இருக்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா கொச்சன்னு பேசுறது. சரி தனியா மட்டும் பேசுறாங்களே, நல்லா பேசுறாங்களா அப்படின்னா மோசமா, ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்ல, ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்டிங் இல்ல, பிளானிங் இல்ல, எதுவுமே இல்ல. என்னன்னா, நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு நல்ல அறிவார்ந்த டீம்கள் ஒரு 15 பேர் உள்ள இருக்கும்போது அவங்க கிட்ட, தம்பி இந்த மாதிரி ஒரு அவுட்லைனு, இதை நீ மிச்சதெல்லாம் நீ பில்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலாம். நீ இங்க கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சரையே பின்னாடி எழுதி கொடுத்து இதை திரும்ப எழுதுன்னு சொன்னாலும் எழுத தெரியாது இந்த கூட்டத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லாத வெறும் இவங்கெல்லாம் இந்த சீரியல்ல என்ன டயலாகு, ப்ராம்ப்ட் சொல்லுங்கப்பா அப்படி இந்த ப்ராம்ப்ட்ல பின்னாடி கேட்டுக்கிட்டே மட்டும்தான் சொல்ல தெரியும் போல இவங்களுக்கு. அதை தாண்டி கிரியேட்டிவா ஒண்ணு யோசினா இவங்களுக்குலாம் வரவே வராதுன்ற மாதிரி கேரக்டருங்க. அப்புறம் ஆன்லைன்ல நெகட்டிவ் ஃபேம் வாங்கினவங்க, இந்த மாதிரி ஆட்களை உள்ள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, இல்லைன்னா ரொம்ப ஏஜ் கம்மியா இருக்கிற ஆட்கள், இவங்க என்ன எனக்கு புரியவே இல்லை. அப்படி எனக்கு நிஜமாவே எனக்கு தலைவலிக்குது. அப்படியே இவங்கெல்லாம் வச்சுட்டு எப்படி இவனுக்கு இன்னொரு ஒரு 70 நாள 80 நாள ஓட்ட போறாங்கன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமாகுது எனக்கு. இப்போ இது எதுவுமே இல்லையா, டென்ஷன் ஆயிட்டாரு, டாஸ்க் அவனுங்க ஒழுங்கா பண்ணல, யாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எதையாவது பண்ணுங்கடா எதையாவது பண்ணுங்கடா. நைட்டு டிஸ்கஷன்ல டிஸ்கஷன் உட்காந்துட்டு டிஸ்கஷன் முடிவுல கடைசியா சரி யாருக்கு என்ன வருதோ அதை போய் பண்ணுங்க, இதான் டிஸ்கஷன் கடைசி முடிவுல. அப்படி போய் பண்ணும்போது பிக் பாஸ் டென்ஷன் ஆயிட்டார். எல்லாரையும் உட்கார வச்சு இவனுங்க டைரக்டா 1 hour எபிசோட்ல அங்க போயிட்டானுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் ஆத்துனாரு. என் வாழ்க்கையில இதுக்கு பிக் பாஸ் வரலாறுலயே இது மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸுங்களை கேவலப்படுத்திருக்க முடியாது. அசிங்கம் தெரியுமா எனக்கெல்லாம். எனக்கு கேவலமா இருந்துச்சு இது பார்க்கும்போது. என்னடா இப்படி செய்யறானுங்களேடா, ஐயோ எப்படானுங்களா, வெக்கமெல்லாம் உள்ள உட்காந்துட்டு இருக்கானுங்க, மைக்கை தூக்கி போட்டு குதிச்சு வெளியே வந்தாலும் வந்துருவாங்க போல தேவனுங்களா, அந்த அளவுக்கு வெக்கமே இல்லாம இப்படி உட்காந்துருக்காங்க. நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இவர் என்ன சொல்றாருன்னா, உங்களால கேரக்டர்ல இருக்க முடியல, டயலாக் அந்த மாதிரி பேச முடியல, தமிழ் அந்த மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க, உங்களால எதையும் டெவலப் பண்ண முடியல, பில்ட் பண்ண முடியல, என்னதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி கிட்டத்தட்ட லிட்ரலி இவங்க எல்லாரையுமே வச்சு செஞ்ச நக்கல் மேல நக்கல். அடுத்து என்ன, இப்ப இந்த டவுட் வரும், அதானே அவர் பேசுறதெல்லாம் இந்த பிக் பாஸ் வீட்டில் அதெல்லாம் பேசவே இல்லை, அதை விட்டாரு அவரு. இப்போ அடுத்து என்ன, இந்த டவுட் வரும், அதானே அதையும் நானே சொல்றேன். இப்படிலாம் பேசினாரு திவ்யா பிரியா. ஐயோ எனக்கு என்னையா நடக்குது இங்க அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படி பேசினாரு அவரு. ஓ அடுத்து ஒண்ணு கேப்பீங்களே, அதையும் நானே சொல்லிடுறேன். இந்த மாதிரி டோன்ல எல்லாம் கலாய்ச்சு வச்சு செஞ்சு அடுத்து இதையும் மீறி நீங்க யாரும் இந்த டாஸ்க சரியா பண்ணலாம், நெக்ஸ்ட் எனக்கு ஒரே வழிதான் இருக்குது, இந்த மாதிரி வாய்ஸா பேசாம நான் நேர்லயே அங்க உட்காந்து உங்க கூட விளையாடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு கை தட்டுறானுங்க. மாட்டேங்குது. யாரெல்லாம் கை தூக்குங்க, நான் என்னுடைய ஹெல்ப் இல்லாம நீங்களே இந்த கேம் ஆட முடியுமா முடியாதான் நான் கேட்கிறேன். இல்ல சார் நீங்க வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கை தூக்குங்கன்னா எல்லாம் கை தூக்குறாங்க. 2 பேர் கை தூக்கல, விஜய பார்வதியும் சாண்ட்ராவும். சரி யாரெல்லாம் என்னுடைய உதவியே இல்லாம இந்த கேம் ஆட முடியும்னு நினைக்கிறீங்க கை தூக்குங்கன்னோடனே விஜய பார்வதி சாண்ட்ரா தூக்குறாங்க. அகைன் மைனாரிட்டி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சாரு லிட்டரலா.
செஞ்சு அப்புறம் கடைசியா வந்து தலைவர்கள் இருவரை மாத்துறேன். இதை வந்து இவங்க நீங்க பேடா பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நான் மாத்துறேன். வேற தலைமையில போனா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மாத்துறேன். உங்க தலைமை தப்பா இருந்துச்சு நான் சொல்ல வரல. ஏன்னா அடுத்து அது ஒண்ணு வந்துரும். இதெல்லாம் கலாய்ச்சார். ஏன்னா அடுத்து அது ஒண்ணு வந்துரும். உடனே நம்ம என்ன தப்பா பண்ணோம்? நம்ம என்ன தப்பா பண்ணோம்? நான் நல்லா தானே பண்ணேன். நான் நல்லா தானே பண்ணேன். இப்படின்னு வேற போய் புலம்ப ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரிலாம் பேசி காட்டினார் பிக் பாஸ். எனக்கு வந்து நான் நல்லா தானே பண்ணோம், நல்லா தானே பண்ணோம். ஏன் சொன்னாரு? எதுக்கு சொன்னாரு? நம்ம என்ன தப்பா பண்ணோம்? இப்படி போய் யோசிச்சு ஐயோ அதுக்கு நானே சொல்லிடுறேன். நீங்க அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல. அதுக்கு சிரிக்கிறாங்க இவங்களே. ஐயோ விக்கல்ஸ்லாம் வந்து அப்படின்னாரு. இவ்வளவு அசிங்கப்படுத்துறானுங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் நடந்துதான் கடைசியா பிக் பாஸ் வந்து ஒரு முடிவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்களும் எழுப்பி கேப்டன் நீங்க வந்து எப்ப கேப்டனா இருக்கீங்க, எப்ப டாஸ்க்ல இருக்கிற சேவகனா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. தயவு செய்து அதுக்கு ஒரு கிளாரிட்டி எங்களுக்கு கொடுங்க. தேவைப்பட்டா மட்டும் நீங்க கேப்டனா உள்ள வாங்க. மற்றபடி கேரக்டர்ல இருங்க. திவ்யா, அமித் 2 பேரும் கூட்டத்துல காணாம போயிட்டீங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒழுங்கா ஏதாவது பண்ணுங்க. பார்வதி அடிக்கடி கொஞ்சம் டோரை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் வச்சு செஞ்சார். இப்படிதான் இது நடந்தது. ஓகே. சோ இதை தாண்டி இவங்க என்ன பண்ணாங்கன்றது வரலாறு. அதையும் தாண்டி கூச்சல்கள், குழப்பங்கள், சண்டைகள், எதிர்ப்புகள், அதுல வந்து ஒரு மறுபடியும் புதுசா வந்த ராணியாலையோ அரசனாலையோ ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பெரிய சேஞ்ச் கொண்டு வர முடியாத தேவா தான் இன்னைக்கு இருந்துச்சு. எந்த அளவுக்கு இத வந்து ரொம்ப மொக்கையா பண்ண முடியுமோ அப்படி. சோ இது வந்து சொல்லுவாங்கல்ல, இப்ப இந்த சோசியல் மீடியால சும்மா வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு டேலண்ட்ஸ். அது டேலண்ட்னால அவ வந்துட்டா, லைக் திவாகர் மாதிரி. அந்த டேலண்ட்னால வந்துட்டா, டேலண்ட்னால. சோ ஆன் ஸ்கிரீன்ல, அதாவது ஒரு ஒரு மூவில எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு அந்த நடிக்கிறதுக்கும் ஒரு லிப்சிங் பண்றதுக்கும் வித்தியாசமே தெரியாம இருக்கிற டயலாக் லிப்சிங் பண்ணிட்டு நான் ஒரு நடிப்பறக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அவங்களோட டேலண்ட் என்ன, எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது வந்து பயங்கரமான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம திவாகர் சொல்றோம், அது இல்லாம நெகட்டிவ் பப்ளிசிட்டில வந்த ரம்யா ஜோவா இருக்கட்டும், இல்ல அவங்கள நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பட் ஆனா ஷீஸ் ஃப்ரம் அந்த மாதிரி அவங்களே வந்து சொல்லிக்கிறாங்க, நரோராவா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி இப்ப தாமரையுமே வந்து அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் தான், லைக் ஷீஸ் அ டான்சர். பட் அது அவங்க எந்த அளவுக்கு வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு அந்த கேமை பிளே பண்றதா இருக்கட்டும், அநியாயம் வந்தா தட்டி கேட்கறதா இருக்கட்டும். இங்க வந்து வெறும் சவுண்ட் மட்டும் தான் வருதே தவிர அவங்களும் அந்த சீசன்ல கத்துன்னு அவங்கதான் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களே சொல்லுவாங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கேன், எனக்கு இப்படித்தான் சவுண்ட் வரும்னு. ரம்யா ஜோவும் அப்படிதான். பட் அவங்க 2 பேரை கம்பேர் பண்ணாலுமே இந்த எந்த அளவுக்கு ஒரு டாஸ்க் இல்ல ஒரு மனிதர்களை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கறதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சோ இந்த வாட்டி எப்படிதான் இப்படி பிக் பண்ணாங்கன்னே தெரியல. தேடி 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 பொறுக்கி எடுத்துட்டு வந்து பிக் பாஸ் 9ன்னு வச்சிருக்காங்க. எல்லாம் அட்டர் ஃபிளாப்பா இருக்கு. பார்வதி சொல்ற மாதிரி ஃபிளாப்ன்ட்டு. என்னன்னா யாருமே ஷார்ப்பான ஆள் இல்லை இங்க உள்ள. அதான் பிரச்சனை. எல்லாருமே ஒரு மாதிரி மந்தமா அப்படியே ஒரு டக்குன்னு ஒரு ஷார்ப்பு அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம்ன்ற ஒரு ஆளை நீங்க சொல்லலாம். அவர் ஒருத்தர் தான் ஷார்ப். அதுவும் இந்த வாரம் அவருடைய இந்த டேர்ன் ஓவர் வந்து வேற மாதிரி இருக்கு. டக்குன்னு வந்து எல்லாத்தையும் நான் கேள்வி கேட்க ஆரம்பிப்பேன். ஏய் என்னடா நீங்க ஆமாடா இது விக்கல்ஸ் 2 ஓடான்ற மாதிரி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை போடுறாரு. நிஜமா இவர் வந்து இந்த வாரத்துடைய ஹைலைட்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு ஷார்ப்னஸ் மைண்ட் இருக்குது. மத்தவங்க யாருக்குமே இந்த ஷார்ப்ல ரொம்ப மந்தத்திலையும் மந்தம். எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கறாங்க. பிரியா டவுட் கேட்கறாங்க. சார் பிக் பாஸ் இது நான் வந்து ஒரு கேரக்டருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க பிக் பாஸ், இதை நான் கொஞ்சம் இந்த மாதிரி டெவலப் பண்ணலாம்னு யோசிச்சேன். அதை இவங்க கிட்ட சொன்னேன், ஆனா அவங்க அதை பண்ணாம போயிட்டாங்க. அதனால நான் அவங்க கிட்ட பிக் பாஸ்ல அதெல்லாம் நீங்க தாமா யோசிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது, இந்த க்ரூவுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது ஆக்சுவலி. என்ன சொல்றது? இதுதான் வந்து பக்காவான வார்த்தை. நிஜமாவே ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் இவங்களுக்கு இவங்களே வந்து செல்ஃபா கொடுத்துட்டாங்க. ஒரு ஷார்ப்பான பிளேயர்ஸ் இல்ல, லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாத ஒரு ஸ்குவாட உள்ள போட்டதுன்னு. சரி ஓகே, இந்த திவாகருடைய வினோத்தோட சண்டைக்கு வருவோம். என்னன்னா ஒரு இடத்துல வினோத் ஆக்சுவலா மாத்திக்கணும். என்னன்னா ஒருத்தவங்களை சாப்பாடு வச்சு வம்புழுக்க கூடாது எப்பவுமே. நீ போய் திரும்ப திரும்ப எக்ஸ்ட்ரா தோசைக்கு போய் நின்றுகிட்டே இருக்கிற, அது என்னங்க இதுங்க? என்ன இருந்தாலும் சாப்பாடு வச்சு வம்புழுக்கவே கூடாது. ஓகே,
போய் போய் 2 தோசையை போய் எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுறோம். தோசையை இன்னொரு தோசை போட மாட்டாங்களா, அங்கேயும் இங்கேயும் நடந்தது இருக்குது. அவர் பண்றது பார்க்கும்போது எனக்கு நிஜமாவே வினோத் பண்ண அந்த ஜோக்லாம் சிரிப்பு வருது. ஸ்கூல் படிக்கும்போது நானும் என் ஃப்ரெண்டும் ஒருத்தனும் மாத்தி மாத்தி இந்த மாதிரி அடிச்சுப்போம். நான் அவனை சொல்லுவேன், அவன் இவனை சொல்லுவான். போங்கடான்னு பக்கத்துல இருக்கிறவங்க சிரிப்பாங்க. ஆனா உள்ள இருக்கிற நமக்கு தான் தெரியும், நம்மள ஒருத்தன் இத்தனை பேர் மாதிரி வச்சு செய்யறானுங்கும் போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. அந்த இதை தவிர்த்தே ஆகணும் வினோத். பல முறை சொல்லியாச்சு. இருந்துமே இன்னும் சின்ன பிள்ளைங்க 16, 17 வயசுல காலேஜ் பசங்க ஃபர்ஸ்ட் இயர் 12th ஸ்டாண்டர்ட் பசங்க மாதிரி வந்து நீ இதை பண்ணல, நீ அதை பண்ணல, போடா நீ இதுதான் நீ அதுடான்னு சொல்லி இதை வந்து அவர் தவிர்க்கணும். ஓகே, சோ அதுதான் திவாகரை ஹர்ட் பண்ணுது. அத நான் கடைசியா கூட அத சாண்ட்ராவும் விக்ரமும் வந்து அதை அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க எப்படி மாக் பண்ணாதீங்க, அத பாசிட்டிவ் வேல வந்து கொண்டு போங்க, அவங்கள புகழற மாதிரி பாருங்க. அது கரெக்டா. ஆனா திவாகரை பத்தி அவங்க வந்து டீகோட் பண்ணியிருந்தாங்க. அவர் தன்னைத்தானே வந்து பெரிய நடிகர் நினைச்சிருக்காரு. அவரோட உலகத்துல அவர் நடிகர், அதை நம்மளால பிரேக் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அதான் 100% உண்மை. அண்ட் மேபி இதுக்கப்புறம் வினோத் மாத்திப்பாரா தெரியல. அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி வந்து நீங்க அவரை ஹீரோ இல்ல அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா இது மாதிரிதான் நடக்கும். ஆமா சார், நீங்க ஹீரோன்னு ஒத்துக்கங்க, விட்டுருங்க, அவரை இது பண்ணாதீங்க, அவரை ஒரு இதுவாவே நீங்க சீண்டிக்கிட்டே இருக்காதீங்கன்ற மாதிரி. சீண்ட இன்னும் பிரியாலா வராண்டா அவன் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்குல இவங்க எல்லாம் சொல்றாங்க. அவங்க சொன்னதுமே கரெக்ட் தான். அவர் கண்டஸ்டன்டா பார்க்கும்போது நீ கண்டஸ்டன்ட் ரொம்ப சீண்டி சிம்பத்தி ஓட்டு வர வச்சுக்கிட்டு இருக்குது, எதுக்கு நீ உதவுற அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது இல்லையா? அந்த இதுல அவங்க சொன்னாங்க. ஆனா இது ஒரு 20%. மிச்சம் 80% அவர் பண்ற அங்கங்க பண்றது. பெட்ரூம்ல இருக்கும்போது காலையில பண்ணதே ஒரு கை கலப்பு மாதிரி சண்டை மாதிரி அடிச்சு தள்ளி விடுற மாதிரி போச்சு. ஏன்னா அவருக்கு பிடிக்கலப்ப விட்டுறணும். அப்ப அதை அங்க பண்றேன்னா அது கண்டினியூ ஆகுது. டாஸ்க்ல வந்து நார்மலா இவர் கலாய்ச்சா கூட அதை இவர் வந்து எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படின்னா உருவ கேலி பண்ணார். இன்னைக்கு டாஸ்க்ல அவர் பண்ணலங்க. 1 hour எபிசோட நீங்க பாருங்க, அந்த மாதிரி எங்கேயுமே அவர் பண்ணவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, சார் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு கிண்டல் பண்றாரு. பின்னாடி இந்த ஹுக்கு இதுவா இருக்குதுன்னு, சார் உங்க ஜாக்கெட்ல அந்த ஹுக்கு இதா இருக்குது கொஞ்சம் போடுங்கன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணாரு. அப்புறம் வந்து என்ன சொன்னாருன்னா வந்து எங்க பெருசா பிரச்சனை வந்துச்சு, இவர் அரோராவை ஏன் திட்டினாரு திவாகர் அப்படின்ற இடத்துக்கு வரேன். சோ இந்த மாதிரி இவங்க ஃபுட்டை வச்சு வம்பளுக்குறாருன்றது அவருக்குள்ள ஒரு கோவம் இருந்தது. காலையில இருந்து வந்து தோசை சாப்பிட்டேன் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிருக்கான்றது மைண்டுக்குள்ள இருக்குது, அந்த கோவம் இருக்கு. அப்போ நீங்க நார்மலா வந்து பண்ணும்போது இன்னும் ட்ரிகர் ஆகுது. இவர் என்ன பண்றாரு, பார்வதியும் இந்த அரசரும் அந்த அரசரும் பேசிக்கிறாங்க. அப்ப இவர் குறுக்க வந்து இவர் என்ன பண்றாருன்னா, விஜய பார்வதிக்காக ஏதோ பேசுறாரு. அமைச்சராக வந்து இவர் பேசுறாரு. கையில அந்த ஒரு பெரிய அந்த ஒரு இது வச்சிருக்கிறாருல அவரு. அதை வச்சிருக்கும் போது வந்து என்னன்னா, இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யம தர்மர்கள் எல்லாம் கையில வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு இதுல கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறார். இவருடைய உருவம், இவர் வச்சிருக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்துல யம தர்மராஜனா கொஞ்சம் பருமனா இருக்கிற ஆட்களெல்லாம் காட்டுவாங்க, பெருசா மீஸ் வச்சு. அந்த ரெஃபரன்ஸ்ல இவர் என்ன பண்றாருன்னா, வினோத் நாங்க ராணி கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறோம், யமலோக ஆளுங்க பேசக்கூடாதா, யமலோகத்தை நான் திரும்ப போட்டு பாக்குறேன். எனக்கு நிறைய பேர் பேசுறது ஓவர்லாப் ஆகுது. யமலோகமா, யமலோகத்தாளா இல்ல யமலோக ராஜாவா ஏதோ ஒண்ணு சொல்றாரு. அவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாதுன்றாரு. இவ்வளவுதான். உங்ககிட்ட பார்த்தா எனக்கு யமலோக ராஜா மாதிரி இருக்குதுன்ற அண்டர்ஸ்டாண்டிங்ல தானே இது வருது. அதுக்கு உடனே இவர் என்ன பண்றாருன்னா, பதிலுக்கு அவருடைய கலரை வச்சு பேச ஆரம்பிக்கிறார். 2-3 வார்த்தைகளை உபயோகிக்கிறாரு. அதை வந்துட்டு 1 hourல மியூட் பண்ணிட்டாங்க. 24/7ல வந்துச்சு. அந்த வார்த்தைகள்லாம் இவருடைய முக நிறத்தை வச்சு வருது. நீங்க ஒருத்தருடைய நிறத்தை வச்சு பேசுறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. அதுக்கு பேர் ரேசிசம். அதை பண்ணவே கூடாது எப்பவுமே. அதே மாதிரிதான் நீங்களும் உருவ கேலி பண்றதாகட்டும், இல்ல வந்து சாப்பாடை பத்தி பேசுறதாகட்டும், அதை பத்தி பண்ணக்கூடாது. அதை வினோத் தவிர்த்துட்டாருன்னா இது எல்லாமே ஓஞ்சிரும். வினோத்னால அதை தவிர்க்க முடியல. திரும்ப அதை பண்றாரு. இவர் பதிலுக்கு அதை எகிரி வேற மாதிரி போய் ரேசிசம் ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிடறாரு. உங்களுடைய கலர் வச்செல்லாம் பேச ஆரம்பிச்சிடறாரு 2-3 வார்த்தையை சொல்லி. அதை அவரும் தவிர்த்து ஆகணும். அங்க அரோரா அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது கரெக்ட் அரோரா பண்ணுது. அப்ப அரோராவை இவரு நீ சும்மாரு அப்படின்னு எல்லாரும் திட்டின உடனே அதுக்கு போய் அவரை வந்துட்டு நம்ம அரசவையில இருக்கிற இளவரசியை வந்து மந்திரி மரியாதை எல்லாம் பேசியிருக்காரு. என்ன இருந்தாலும் அவங்க இளவரசி அப்படி பேசுனது தப்புன்னு சொல்லி இவங்க கேமுக்குள்ள போய் அவர் இது பண்றாங்க. இல்ல நீங்க எல்லாம் ஒன் சைடா நடந்துக்கிறீங்க, ஒன் சைடுன்னு சொல்லி தூக்கி போட்டு கிளம்புறாரு. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி தூக்கி போட்டு கிளம்புற இடத்துல ஒரு ராணியா என்ன பண்ணணும், நீ என்னுடைய அரசவையில் இன்னும் உனக்கு இடம் கிடையாது, வெளியே போ. அப்ப ஜெயில் இது வந்து பிக் பாஸ் நடுவில் 24/7 கேட்டாரு. ஏங்க யாரும் வந்துட்டு இது விக்கல்ஸ் ராஜா அப்புறம் வந்து இவங்க 2 பேர் ராணியும் கூப்பிட்டு சும்மா இருக்கும்போது உங்க 2 ஊர்ல இருக்கிற பிரஜைகள் மந்திரி சபையில இருக்கிறவங்க யாருமே வந்து சாதா லாங்குவேஜ்ல பேசுறாங்க, தூய தமிழ்ல பேசுறது இல்ல, எதுவும் பண்றது இல்ல, நீங்க என்னதான் பண்றீங்க? செலோ டேப்னு வாயில ஓட்டுறதுக்கு ஒண்ணு கொடுத்துருக்கோம், அதையும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஜெயில்னு ஒண்ணு எதுக்கு இருக்குது, ஜெயில தூக்கி போடுங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, என்னதான் பண்றீங்க பிக் பாஸ் கேட்டார். சோ அப்ப இனிமேல பண்ணிடுறோம் பிக் பாஸ் அப்படின்னு வழக்கம் போல இவங்க ஒண்ணு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே தான் அந்த நடவடிக்கை பிரச்சனை வந்துச்சு. பட் இருந்தாலும் பிக் பாஸ் அதுக்கப்புறம் சொன்னாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்கள அட்லீஸ்ட் ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்லணும்ல. உன்னுடைய அரசவையிலேருந்து உன்னை ஒதுக்குறேன். நீ ஓரமா போய் உட்காரு. நீ அரசவையில் இன்னும் இடம் கிடையாது. உன்னுடைய இது வந்து உன் மேல பறிக்கப்படுது. சொல்ல முடியாது. ஏன்னா, இவங்க தான் வந்து ஒரு ஹோட்டல் டாஸ்க்லயே வந்து உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொன்னா, போக மாட்டேன். நானும் போவேன். எல்லாரும் வேலையை விட்டு போறேன். இல்ல நானே கிச்சனை நடத்துறேன்னு சொன்னவங்களாச்சே இவங்க. அறிவு ஜீவிகள் இவங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? மந்திரி சபையில இருந்து மந்திரியை தூக்குறேன்னு சொன்னா மந்திரி வெளியே போக மாட்டாரு. இந்த மாதிரி தூக்கி அடிப்பாப்ல. இதுக்கே தூக்கி அடிக்கிறாரு. உன்னைய மந்திரி சபை விட்டு தூக்கி வெளியே உட்கார வைக்கிறேன்னு சொன்னா என்ன பண்ணுவார் அப்புறம்? சோ இந்த பிரச்சனைகள் இருக்கு. நீங்க இவங்க யாருமே இன்னும் இந்த கேமுக்குள்ள இந்த கேரக்டருக்கு வரல பிரியா. இவங்க எல்லாருமே தங்களோட சொந்த கேரக்டர் இருக்கிறாங்க. நான் திவாகர், நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்ன நீ என்னடா சொல்றது, போடா பெரிய இவனா நீ வெண்ண போடா, அப்படிதான் வராங்களே தவிர மந்திரி ராணி சொன்னாங்க நீ வெளியே போ, நீ உட்காரு, சொல்றத கேளு, நான் கேட்பேன். அந்த கண்ட்ரோல் ஓவர் த ஆங்கரே இவங்களுக்கு இல்ல. நான் யாரு, என்னோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் என்ன, எல்லாருக்கும் அதான். பிக் பாஸ் வந்து அதை அட்ரஸ் பண்ணப்ப ஃபர்ஸ்ட் தடவை அதான் சொன்னார். எல்லாரும் உட்கார வச்சிருக்கும் போது உங்க எல்லாருக்கும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டணும்ன்ற ஆர்வம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக இப்படியா ஒருத்தன் மேல ஒருத்தன் ஒரு டயலாக் பேசினா 4 பேர் கவனிக்க மாட்டாங்க. டயலாக் பண்றான், பெர்ஃபார்ம் பண்றான், நம்மளும் கூட நானும் என் டயலாக இங்கு கூற இது வருகிறேன். தூய தமிழும் வரல பண்றீங்க. ஆனா இன்னொருத்தன் பேசினா அது மேலேயும் ஓவர்லேப் பண்ணுவீங்க. யாரா நீங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை. இதுல திவாகருக்கு வந்துட்டு தான் மேல வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாம வெளிநடப்பு செய்யறேன்ற. நான் என்ன சொல்றேன், அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும் ராணி. அவங்க விஜய் பார்வதி அங்க ஆயிட்டாங்க. அண்ணன் வாங்கண்ணே அப்படின்றாங்க. யாரோ ரிமைண்ட் பண்றாங்க, நீங்க ராணியா இருக்கிறீங்க, இப்ப கேரக்டர்ல இருங்க அப்படின்னு. அப்போ மந்திரி வாங்க அப்படின்றாங்க. அதாவது தூக்கி போட்டு போறாரு. அப்ப அட்லீஸ்ட் உட்கார வச்சிருக்கணும், வெளியே பண்ணல. 2 பேருக்கு நடுவில் சமரசம் பேசுறதுக்காக பெரிய சண்டையாகி இவர் வந்துட்டு இவங்க கனியை வந்து ரொம்ப அசிங்கமாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ வந்து வீட்டு தலைவர் உள்ள வராரு. அப்ப பார்வதி உள்ள வந்து ஒரு கண்டஸ்டன்டா ஹெல்ப் பண்றாங்க. நீங்க கண்டஸ்டன்டா எதுக்கு மேடம் ஹெல்ப் பண்றீங்க? இப்ப நீங்க ராணியா உங்களுடைய சபையில நடந்த பிரச்சனை அங்க முடிஞ்சுது, அது தீர்க்க முடியல உங்களால. வீட்டு கேப்டனா இப்ப நான் உள்ள வந்திருக்கிறேன், என்னைய பேச விடுங்க அப்படின்னு. பார்வதி ரொம்ப நேரம் சண்டைக்கு அப்புறமா வெளியே போயிடறாங்க. சரி நான் போறேன், ஆனா 5 நிமிஷம் நான் திரும்ப வருவேன். அவர் பக்கம் நியாயம் ஒண்ணு இருக்குது, அதை நான் பேசணும். அவ கொஞ்சம் பேசட்டுமே, பார்வை கொஞ்சம் பேச விடுங்க அப்படின்னு திவாகர் அவருக்கு சப்போர்ட்டா 4 பாயிண்ட் பேசணும். கடைசியா இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு யாராவது திவாகரையும் கனியும் உட்கார வச்சு கேப்டன் பேசுறாரு. அது தீர்வுக்கே வரல. ஃபர்ஸ்ட் கேம்ல அட்டாக் பண்ணாரு. இவங்க வந்து ஒரு கோல் மூட்டி வேலை பாக்குறாங்க, இது பண்றாங்க அது பண்றாங்க. அப்புறம் என்ன சொன்னாரு, இவங்க வந்து இந்த வீட்லயே எனக்கு பின்னாடி போய் தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க நைட் ஆனா உட்காந்து கேங்கா உட்காந்து இவங்க எல்லாம் என்னை தப்பா பேசுறாங்க. அப்புறம் என்ன பண்ணாரு, இவங்க சாப்பாடு போட்டு இந்த வீட்டுல வந்து ரொம்ப நாளா இங்கேயே வண்டி ஓட்ட நினைக்கிறாங்க, கிச்சன்ல அவங்களால எதுவும் பண்ண முடியாது. சோ நீங்க எந்த அக்யூசேஷன் வைக்கிறீங்கன்னே கிளாரிட்டி இல்ல திவாகருக்கு. நான் கேம்ல வைப்பேன், கேம்ல பிரச்சனை திடீர்னு வீட்டுக்குள்ள நீ என்ன பண்ணியோ அது கொண்டு வருவேன், அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கியா, எனக்கு உன்னைய பத்தி வெளியே ஒண்ணு தெரியும், அதை பத்தி ஒண்ணு சொல்லவா. சோ எனக்கு ஒரு வரம்பே கிடையாது. நான் இந்த இடத்துல இந்த கான்வர்சேஷனை நான் தான் வின்னர்னு டிக்ளேர் பண்ற வரைக்கும் நான் எந்த எல்லைக்கும் போவேன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குதுல்ல, அதை இவர் வந்து குறைச்சே ஆகணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஆட்களா வெளியே தூக்கி அடிக்கணும் அப்படின்றதுதான் வந்து என்னுடைய ஒரு கருத்து. அவர் குறைச்சிக்கவே மாட்டாரு போல. ஏன்னா அரோராவையும் கண்ணா பின்னான்னு பேசுறாரு, நீதான் என்ன இந்த வீட்டுக்குள்ள பண்ணன்னு தெரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து சபரி கூட வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது கடைசியில சரி இது அக்கா என் வயசுக்கு பெரியவங்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. கூடவே வந்து இன்னொன்னு சேர்க்கிறாரு, அரோரா கிட்ட எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னா என்ன, ஏஜ் பார்த்து நான் மன்னிப்பு கேட்பேன் அதை தவற பார்த்து கேட்கறது இல்ல. நீ வயசுக்கு பெரியவங்க, நான் உனக்கு மன்னிப்பு கேட்கிறேன், அரோராட்டெல்லாம் கேட்க முடியாது அப்படின்றாரு. லைக் அவரோட இதுவே வந்து ரொம்ப ஐடியாலஜிஸா இருக்கட்டும் எல்லாமே சம்டைம்ஸ் பார்க்கும்போது ஓகே இன்டெலிஜென்ட்டா தானே பேசுறாரு அப்படின்னு இருக்கு. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது யாரா இவரு, எங்க இருந்துதான் வந்தாரு, இப்படி வந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ டோட்டலி வந்து ஒரு புரியாத புதிராவே சுத்திக்கிட்டு இருக்காரு. ஸ்டில் அவர் வீட்டுக்குள்ள இருக்காரு. பாக்கலாம் எந்த அளவுக்கு இவர் வந்து டிராவல் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு தெரியல. வேற இதுல ஒண்ணு என்னன்னா பிரியா, இப்ப இவர் வந்து இந்த கிளாரிட்டியே இல்லாம சண்டை போடணும், என் பாயிண்ட் நிரூபிக்கணும்னா நான் என்ன வேணா பேசணும்னு பேசுறாருல, அது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆர்கியூ பண்ண தெரியல. பார்வதிக்கு இருக்கிற சேம் ப்ராப்ளம். பின்னாடி ஒரு 2 பேர் சேர்ந்துக்கிட்டு கச்சா 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 கச்சான்னு கத்துவாங்க, ஆனா பாயிண்டா உட்காந்து பேச சொன்னா வராது. இன்னைக்கு சபரி நான் பேசுறேன் வாங்கன்னு 2 பேரும் உட்கார வச்சு பேசுறாரு, பாயிண்டா பேசி வரல இவருக்கு. உன்னை என்னப்பா பண்ணாங்க கனி, எதுக்கு கனி மேல உனக்கு கோவம்? கனி சொல்றாங்க இவர் இதெல்லாம் என்ன சொல்றாரு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. கனி தெளிவா கேட்கறாங்க.
அதை விடு அதை விடு 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 சபரி, அதை விடு சபரி, அதை விடு. ஏங்க நீங்க ஒரு அக்யூசியேஷன் வச்சீங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க. இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. அதை விடு சபரி, அதை விடு சபரி, எதுக்கு சபரி, அதை விடு, அதை விடு, நம்ம இந்த கேமுக்கு வருவோம். இல்ல இல்ல நீங்க வந்து நாங்க பின்னாடி போய் புரணி பேசுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க, உங்களை பத்தி உங்களை கேலி பண்ணி சிரிக்கிறாங்க கனின்னு சொன்னீங்கல்ல, அது எப்போ, என்ன சம்பவம், என்ன சொன்னாங்க? இல்ல இல்ல அது நிறைய நாள், அது எதுக்கு சபரி, அதை விடு சபரி, விடு சபரின்னு சொல்றாரே தவிர தைரியமா இந்த இடத்துல பேச மாட்டேங்கிறார். அப்புறமா இவங்க சொல்றாங்க 24/7ல, சரி இப்ப இந்த டாபிக் நீங்க இவ்வளவு சொல்லியும் இதை பத்தி நீங்க பேச விரும்பலாம், இன்னொரு தடவை இதை பத்தி நீங்க பேசக்கூடாது, இதை பத்தி பேச வேணாம்னு சொல்றீங்களா? அப்ப இனிமேல் திரும்ப திரும்ப போயிட்டு எங்கேயாவது இவங்க பின்னாடி போய் என்ன பத்தி பேசுறாங்க, பின்னாடி போய் என்ன பத்தி அது சொல்லக்கூடாது, இங்கே சொல்லி இதை முடிங்க அப்படின்னா முடிக்கல. சரி ஓகே நான் விட்டார். கடைசியா இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா அங்க போய் கேமரா முன்னாடி நின்னுட்டு, இந்த கனி வந்து என்னை பத்தி பின்னாடி போய் பேசுறாங்க அப்படின்ட்டு கேமரால போய் சொல்றாரு. கேமரா திருப்பிச்சு. எஃப்ஜே இவங்க எல்லாம் கேங்கா சேர்ந்து டெய்லி நைட்டு தப்பா பேசுறாங்க, என்னை கிண்டல் பண்றாங்க அப்படின்ட்டு கேமரா பயன் திரும்பிச்சு. இப்படி பாக்குறாரு, என்ன அது கேமரா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு எவனும் கவனிக்கல, சரி போய் நிப்போம் அப்படின்ட்டு திரும்ப கேமரா போயிட்டாரு. இன்னும் எவ்வளவு நாள் நீங்க இப்படியே இந்த அழுக ஆட்டம் ஆடிக்கிட்டே இருப்பீங்க? கேமா ஆடுங்க, உங்களுக்கு யாருமே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இப்படி ஒரு சென்சிட்டிவ் தொட்டாச்சு நீங்க இருந்தா என்னங்க பண்ண முடியும்? பாருங்க கடைசியில டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த டே விஜய் பார்வதி தேவையே இல்லாம வந்து கமருதீன் எக்ஸ்ட்ராவா ஏதோ நெய் எழுட்டு போனாருன்னு உடனே நெய் அப்படின்னு இவங்க கோத்து விட்டு அதுக்கு ஒரு சண்டையாகி கோச்சுட்டு போய் வெளியே உட்காந்து இவங்க வந்து அரோரா பக்கத்துல உட்காந்துட்டு, நீ என்ன என்னைய போய் இப்படி கோத்து விடுற, நீ உன்னையெல்லாம் நான் எவ்வளவு இடங்கள்ல கோத்து விடணும் தெரியுமான்னு கமருதீன் வந்துட்டா. உன்னையெல்லாம் அப்ப நான் வந்து நான் ரொம்ப நியாயமா இருந்து காட்டவா, நியாயமா இருந்தா நீ என்ன ஆவ தெரியுமான்ற ரேஞ்சுக்கு கமருதீன் போன உடனே, சரி நீ ரொம்ப கோபமா இருக்க போல இருக்கு, நம்ம அப்புறமா பேசுவோம். நீ எப்போ வந்து பேசினா நான் இப்படிதான் இருப்பேன், இல்ல நம்ம அப்புறம் பேசுவோம் அப்படின்னு. இது சரியில்லை, நீ அப்புறம் அதுக்கு என்னன்னா அரோராவை பக்கத்துல உட்கார வச்சுட்டு நீ என்னை இப்படி பேசிட்டியடா, என்னை தனியா கூட பேசு, அவன் முன்னாடி வச்சு ஏன்டா கமரு இப்படி பேசுன, நாளைக்கு எபிசோட்ல இது வரலன்னா நீங்க என்னன்னு கேளுங்க, நாளைக்கு இது நடக்கும், இந்நேரத்துக்கு 24/7 இது நடந்து முடிஞ்சிருக்கும். என்ன நீ தனியா என்ன வேணா பேசுடா கமரு. அவங்களுக்கு இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல, இந்த திவாகர் அண்ட் பார்வதிக்கு ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அடுத்தவங்க முன்னாடி என் பேர் கெட்டு போயிடக்கூடாது, நான் எவ்வளவு பெரிய கேவலமானதை வேணாலும் பண்ணுவேன், என்னை யாரும் பாத்துடக்கூடாது, எனக்கு யார் முன்னாடி என் மானம் போயிடக்கூடாது, நீ என் க்ளோஸ் சர்க்கிள், சரி ஓகே நீ என்ன பேசிக்க, என்னை அசிங்கமா திட்டு, அவங்க முன்னாடி திட்டிடாத, நானும் அவளும் ஈக்குவல் அவன் நினைச்சிட்டுக்கிறான், அந்த அரோரா முன்னாடி நீ பேசிடாத அப்படின்னு. இந்த கேரக்டருங்க ரெண்டுமே என்னால முடியல பிரியா, இதுல வேற ஃபைனல் வரைக்கும் வருவாங்களாமா. நான் நடிக்க ஆரம்பிச்சிருவேன், நெஞ்சில குத்திக்கிட்டு எல்லாம் டிவி ஆஃப் பண்ணிட்டு ஹாட் ஸ்டார் ஆஃப் பண்ணிட்டு போயிருவானுங்க ஆடியன்ஸ் எல்லாம். இந்த மாதிரிலாம் ஃபைனல்ஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கலாம். பார்வதியை வேணா ஓரளவு கொண்டு போங்க 7-6 வரைக்கும். ஃபைனல்ல வந்து ரன்னர் அப் வின்னர், இந்த பக்கம் விக்கல்ஸ், இந்த பக்கம் பார்வதி, இந்த பக்கம் சபரி, இந்த பக்கம் பார்வதி, அந்த மாதிரிலாம் எதனா கொண்டு போனீங்கன்னா காண்டாயிருவேன். ஆனா வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், என்ன பொறுத்தவரைக்கும் இதே ஸ்டைல்ல விளையாடுனா விக்ரம் டிசர்வ்ஸ் டு பி த வின்னர்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரிஞ்சு அவேரா விளையாடக்கூடிய ஆள்னா எனக்கு அவர் தான் அப்படின்ற மாதிரி தோணுது. இதே மாதிரி அவர் விளையாடணும், இந்த ஃபோர்ஸை புடிச்சாருன்னா வேற மாதிரி வந்துடும். கரெக்ட். ஏன்னா இப்போ இந்த வைல்ட் கார்டு எல்லாம் போனதுக்கு அப்புறம் சரி அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு வாரம் தான் அடே வந்து செஞ்சிருவேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா இப்ப நிஜமாவே எல்லாரும் புஷ்ன்னு போயிட்டு தான் உட்கார்ந்து இருக்காங்க. விக்ரம் தான் திருப்பி வந்து இந்த 2.0 வெர்ஷனை வந்து காட்டிட்டு இருக்காரு. சோ பாக்கலாம், எல்லாம் பயங்கர மொக்கையா போகுது. ஏன்னா இந்த சீசனை நம்ம பாக்குறோன்ற ரேஞ்சுக்கு தான் இருக்கு. பாவம் நம்மலாம். ரைட், ஓகே பிரியா, நாளை சந்திப்போம். டே 39ல என்னென்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு வந்து பேசுவோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். See you tomorrow. Bye. Good night.